ரெண்டாவது, உங்கள் கவலைகள் ஒரு புனிதமான பயணத்தை தொடங்குவதற்கும் ஒரு ஆரம்பமாக இருக்குதுன்றத எந்த மனுஷனும் புரிஞ்சுக்கல. கண்ணீர் விடுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா அவங்க அந்த கவலைகள் அதிகரிக்க கடவுள் கிட்ட அவங்களோட மனதை செலுத்துறாங்க. ஆனந்தமா இருக்கிறவங்க கோயில் இருக்குதான்னு கூட தெரியாது. பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு கூட ஒரு 10 நிமிஷம் மனதார பிரார்த்திக்க மாட்டாங்க. ஆனந்தமா இருக்கிறவங்க. அதே மனுஷன் அவன் கேட்டதெல்லாம் கிடைச்சிடுது அப்படின்னா அவனுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா புனிதமாயிடுமா என்ன? என்னைக்கு இருகரம்